வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் என்ன மேட்ச்சில் நம்ம கிங் கோலி என்ன அடி அடித்தார். இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரோட சூப்பர் ஃபோர்ஸ் விட்டுருங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கு உலகம் முழுக்க அப்படி இருந்துச்சு. ஏன்னா கிரிக்கெட் அரங்கில் ரெண்டு அணிகளுமே ரைவல்ரிக்கு பேர் போன அணிகள். 2 நாட்கள் வரைக்கும் ஒரு நாள் போட்டி நடந்திருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதாவது ஓடிஐ மேட்ச் 2 நாளைக்கு வரைக்கும் இது நடந்துச்சுங்க. இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் மழை போலன்னு பொழந்துச்சு. சரி, திரும்ப போட்டி நடக்க வெயிட் பண்ணி பார்த்தா நடக்கலை. அதுக்கப்புறமா என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போட்டி எங்கே நின்றுச்சோ அங்கேருந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டி நடந்து முடிஞ்சது நேற்றைக்கு. ஆகச்சிறந்த இந்திய அணியை நேற்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு பக்கம் பேட்டிங்காக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் போலிங்காக இருக்கட்டும், நம்ம டீமோட எழுச்சியை அப்படி பார்க்க முடிஞ்சுது. அதுவும் கேப்டன்ஸ் எல்லாருமே புடை சூழ்ந்த அணியாக நம்மளோட பிளேயிங் 11 இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதைய கேப்டனான ரோஹித் அவர்கள், இன்னொரு பக்கம் முந்தைய கேப்டனான கோலி அவர்கள். இவங்களெல்லாம் தாண்டி அடுத்து இந்திய அணி எல்லா விதமான கிரிக்கெட் ஃபார்மட்ஸ்லையும் இவர் தான் கேப்டனாக நியமிக்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிற ஹர்திக் பாண்டியா அவர்கள், ஏற்கனவே கேப்டன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பும்ரா அவர்கள், இவங்களை தாண்டி நம்ம ஐபிஎல்ல கேப்டனாக சோபிச்ச ராகுல் அவர்கள், இவங்களையும் தாண்டி இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஃபியூச்சர் கேப்டனாக திகழ்வார்ன்ற வாய்ப்பு இருக்கிற கில் அவர்கள், இத்தனை பேரை பிளேயிங் லெவலில் பார்க்குறப்ப ஒரு கடப்பார டீமாக நம்ம இந்தியன் டீம் இருக்குது. வேர்ல்டு கப் அடிக்கிற எல்லா தகுதியும் நம்ம டீமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை நம்மளுக்கு பெருசாக வந்துச்சுங்க. அப்பேற்பட்ட இந்த அணி களமிறங்கின அந்த போட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல இந்த போட்டி படைச்சிருக்கு. இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை நம்ம பிசிசிஐயோட முக்கியமான பிதாமகன் இருக்கால ஜெய்ஷா, அவரே இதை ட்வீட் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காருங்க. என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 2.8 கோடி யூசர்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்திய அணி இதுவரைக்கும் விளையாடின எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியையும் விட இதுக்கு தான் அதீத வியூவர்ஷிப் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கிடைச்சிருக்கிறதா பிசிசிஐயோட பிதாமகனே சொல்லியிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி எந்த வியூவர்ஷிப் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் வேர்ல்டு கப் இருக்கு பாருங்க, செமிஃபைனல் மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டோம். குறிப்பாக தோனியோட ஃபேன்ஸ் மறந்துருக்கவே மாட்டோம். அந்த மேட்ச் அப்போ தான் 2.52 கோடி பேர் ஃபுல்லாக இதை பார்த்து ரசிச்சிருக்காங்க இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி. இந்த ரெக்கார்டை உடைச்சிருக்கு நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்க. இந்த போட்டியில் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ இருந்துச்சு, அது எல்லாம் ஃபுல்ஃபில்லும் பண்ணப்பட்டிருக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. நம்ம இந்தியா தான் முதல்ல பேட் பண்ணுச்சு. பேட்டிங்கை ஆரம்பிச்சு நம்ம அடின்னு அடித்தோம் பாருங்க. ஓப்பனிங் செமையாக அமைஞ்சதுங்க. ஒரு பக்கம் நம்ம கில் அவர்கள், இன்னொரு பக்கம் கேப்டன் ரோஹித் அவர்கள் பர்ஃபெக்டாக விளையாடினாங்க. 2 பேரும் அரை சதத்தை கடந்த பிற்பாடு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த 2 பேர் தான், ஒருத்தர் கிங் கோலி, இன்னொருத்தர் நம்ம கேஎல் ராகுல் அவர்கள். இன்னும் அடின்றீங்க 2 பேரும். அதுக்கப்புறம் விக்கெட்டே வெளியே இந்திய அணிக்கு. கேஎல் ராகுல் அவர்கள் 106 பந்துகளில் 111 ரன்ஸை குவிச்சாருங்க. ஆட்டமே இழக்கலை, போட்டியில் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்கலை. கம்பேக்னா இப்படி இருக்கணும். ஐபிஎல்ல பெரிய இன்ஜுரி, அதுக்கப்புறம் சர்வதேச போட்டியில் விளையாடவே இல்லை, ஃபுல்லாக ஓய்வு எடுத்தார். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சிகளை மேற்கொண்டு திரும்ப இந்தியன் டீமுக்குள்ளே வந்தார். இவர் இந்த சீரீஸில் விளையாடுறதே கஷ்டன்ற மாதிரி தான் பேச்சு அறிவிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில் உள்ளே வந்தாப்புல செஞ்சுரிங்க செம்ம காட்டினார் நேற்றுக்கு மேட்ச்சில். அதுவும் ரோஹித் சர்மா அவர்கள் கேஎல் ராகுலை பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னன்னா, இந்த மேட்சுக்காக டாஸ் போடுவாங்கள்ல, அந்த டாஸ் போடுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ராகுல் கிட்டே சொல்லியிருக்காராங்க ரோஹித் அவர்கள், இது போல் நீங்கள் தான் நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும், ஸ்ரேயாஸ் ஆடலை அப்படின்ட்டு அவர் அப்போ தான் சொல்லியிருக்காராம். கேஎல் ராகுல் அவர்கள் எதுவுமே மறுக்கலையாங்க. இது போல் கடைசி நேரத்தில் தன்னை விளையாட கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எதுவுமே மறுக்கல. இந்த மனுஷன் வந்தார், சதா அடித்தார், அசத்தனார் அப்படின்ட்டு ரோஹித் சர்மா அவர்கள் அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு. அவரோட திறமையை இப்படி வெளிப்படுத்தி இருக்காருங்க. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கேஎல் ராகுல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கோலியோட ஆட்டம் என்னை மலைக்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. ஏன்பா கேஎல் ராகுலை பற்றி புகழ்ந்த ரைட்டு, கோலி அவர்களும் செஞ்சுரி தான் போட்டார்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவரை பற்றி எதுக்காக ரோஹித் இவ்வளோ புகழ்றாருன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு ஒரே போட்டியில் கோலி படைச்ச ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ, அவ்வளோ சாதனைகளை உடைச்சிருக்காப்புல. புதுசாக சாதனையை படைச்சவருக்காரு, உடைச்சிருக்காரு. நேற்றுக்கு மேட்ச்சில் கோலி தாங்க ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரு. 94 பந்துகளில் 122 ரன்ஸு, நாட் அவுட்டு. நேற்றுக்கு இவரும் 47வது சதங்க கோலிக்கு இந்த ஓடிஐ கரியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங் கோலின்ற பேர் சும்மா வரலங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் வருது. அல்டிமேட் ரன் மிஷன் இந்த மனுஷன் நம்ம சும்மா சொல்லவே இல்லை. போட்டி முடிஞ்ச பிற்பாடு இந்த ஃபீல்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோல, ஏன்னா பாகிஸ்தான் காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா கோலி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த அரங்கில் மழையவும் பொருட்படுத்தாமல் காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களாக இருக்காங்களே, அவங்க எல்லாருக்கும் அந்த மைதானத்தை சுற்றி வந்தபடியே நன்றி தெரிவிச்சிட்டு இருந்தார். இது போல் அவரோட செஞ்சுரியை பார்த்து அந்த மக்கள் அவ்வளோ பரவசப்பட்டாங்க, அவ்வளோ வாழ்த்தினாங்க. இது எல்லாத்துக்குமே அவர் கெஸ்டராக தான் ஃபுல்லாக அங்கே அவங்களுக்கு நன்றி தெரிவித்து சுற்றி வந்தார். கிங் கோலின்ற பேர் இதனாலும் வந்திருக்குங்க, இவ்வளோ மரியாதை. குறைஞ்ச இன்னிங்ஸில் 13,000 ரன்ஸை கடந்த ஒரு வீரர்ன்ற பெருமை கிங் கோலி கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் 13,000 ரன்ஸையும் கடந்திருக்காரு பார்த்தீங்களா.
ஸோ இதை சார்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட்டும் பண்ணப்படுச்சு. கேக் வெட்டுறது வேற யாரும் இல்லை, சாட்சாத் நம்ம கிங் கோலி தான். 9 நாட்களில் பழி தீர்த்திருக்காருங்க கோலி. இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதாவது கடந்த 2ஆம் தேதி நடந்த போட்டியில் விராட் கோலி எந்த அளவுக்கு அவுட் ஆகிட்டு சோகமாக போனார்னு பார்த்துருந்தோம். அப்போ பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஃபீல்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்ம கவனிச்சிருந்தோம். ஷஹீன் ஷாவில் கையிலேயே பிடிக்க முடியல, வானத்துக்கு பறந்துட்டு இருந்தார். அப்படியே கட் பண்ணினா 9 நாட்கள் கழிச்சு இப்போ செப்டம்பர் 11 நம்ம விராட் கோலி செஞ்சுரி போட்டுட்டு அதே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் முன்னாடி 6ஆம் வாரத்தை வெளிப்படுத்தினார் பாருங்க. அனுஷ்கா சர்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, இப்போ இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துறாங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்றதை விட விராட் கோலி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. லிட்டரலா அதே மாதிரி தான் நேற்றுக்கு மேட்ச்லையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் தன்னோட வெற்றி எப்படி கொண்டாடி யோசிச்சு பாருங்க. அந்த கிரவுண்டில் ஒரு அளப்பறையாக பண்ணிட்டாருங்க நம்ம விராட் கோலி அவர்கள், கிங் கோலின்னு. அந்த செலிப்ரேஷனை பார்க்குறப்ப நம்மளுக்கு அப்படி கூஸ் பம்பாக இருந்துச்சு. அதுவும் செஞ்சுரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் ஆடின ருத்ரதாண்டவருக்கு பாருங்க, அதுவும் கடைசி பந்துங்க அந்த இன்னிங்ஸில் கடைசி பாலை கோலி ஃபேஸ் பண்ண விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப கேஷுவலாக ஆடுவார். கிரீஸ்லேருந்து ஏறி வந்துடுவார், வந்துட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் பாலை பிச்சாக விட மாட்டார், தூக்கி சொருவாருங்க, ஃபுல் டாஸ் பால் மாதிரி மாற்றிடுவார். சரி வந்ததுனால கடைசி பால் 6ல் போய் விடும். அந்த ஷாட் டைம் இருந்தால் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கோலி ஆடுற ஒரு ஷாட்டுமே அழகு, பட் அந்த ஷாட் தனி அழகாக இருக்குங்க. மதிக்கவே இல்லை பாகிஸ்தான் பவுலர்ஸை. உலகத்திலே சிறந்த பவுலிங் டீம்னு பாகிஸ்தான் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பவுலர்ஸை நேற்றுக்கு நம்ம பேட்டர்ஸ் யாருமே மதிக்கவே இல்லை, அப்படி அடிச்சு துவைச்சாங்க. ஓடிஐயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 120க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுக்கிட்டு செஞ்சுரிஸ் யாரெல்லாம் அதிகமாக போட்டிருக்கான ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் முதல் இடத்துல வர்றதும் நம்ம கிங் கோலி தான். அந்த பட்டியலை இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க. 120+ ஸ்ட்ரைக் ரேட்டோடு 15 செஞ்சுரிஸை பதிவு பண்ணி நம்ம விராட் கோலி டாமினண்ட்டாக இருக்காருங்க. இவருக்கு அடுத்த இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காரு 13 செஞ்சுரிஸோடு. இவங்களுக்கு அடுத்த இடத்துல நம்ம வீரேந்தர் சேவாக் 10 செஞ்சுரிஸோடவும், சனத் ஜெயசூர்யா அதே 10 செஞ்சுரிஸோடவும், இவங்களெல்லாம் தொடர்ந்து 9 செஞ்சுரிஸை பதிவு பண்ணி ஜாஸ் பட்லர் அடுத்த இடத்துல இருக்காரு. இந்த வருஷம் கோலிக்கு வழக்கம் போல பொன்னான வருஷமா மாறி இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் மட்டுமே 5 சர்வதேச சதங்களை கோலி பதிவு பண்ணியிருக்காருங்க. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு எதிராக 113 ரன்ஸு, அப்புறம் அதே ஸ்ரீலங்காக்கு எதிராக 166 ரன்ஸு நாட் அவுட்டு, அப்புறம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 186, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 121, இப்போ அல்டிமேட்டாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் 122 நாட் அவுட்டு, 5 செஞ்சுரிஸ். இன்னும் இந்த வருஷம் முடியல, ஆனால் அதுக்குள்ளே 5 செஞ்சுரிஸ். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது, அதில் அந்த மனுஷன் என்னென்ன பண்ண போகிறாரோ, த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த பேரும் தலைவனுக்கு சும்மா கிடைக்கல. ஓடிஐ வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், ஏஷியா கப்பாக இருக்கட்டும், இதில் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிக ரன் அடித்த வீரர்ன்ற பெருமை நம்ம கிங் கோலி கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட பவுலிங் டீம் பாகிஸ்தான், ஆனால் அதுக்கு ஒரு பேட்டர் இவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாருன்னா த ஒன் அண்ட் ஒன்லி விராட் கோலியால் மட்டும்தான் அது சாத்தியம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது நேற்றுக்கு போட்டியில் கோலிக்கு தான் கிடைச்சது. ஆப்வியஸாக 122 ரன் அடிச்சிருக்காருல. இதன் மூலமாக என்ன சாதனை படைக்கப்பட்டிருக்குன்னா, பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 3 முறை இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது இருக்குல்ல, அதுவும் இப்பேற்பட்ட ஒரு சீரீஸ் சார்ந்து இதை வென்ற முதல் இந்தியர் நம்ம விராட் கோலி தான். அதுவும் ஓடிஐயில் 39வது பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது இது அவருக்கு. நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, கிரிக்கெட்டோட கடவுள், இவரோட சாதனைகளை ஒரு வீரரால் முறியடிக்க முடியும்னா அந்த சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது, நம்ம விராட் கோலிக்கு. வந்துட்டாருங்க, கிட்ட வந்துட்டாருன்னே சொல்லலாம். அதாவது ஒரு பேட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவரோட இன்னிங்ஸ் மூலமாக அந்த டீம் ஜெயிக்கணும், அதன் மூலமாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியாக அந்த விருதை இந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வென்றவர் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். 61 முறை வென்றிருக்காப்புல. இவருக்கு அடுத்த இடத்துல கோலி இருக்காருங்க. ரொம்பலாம் மார்ஜின் கிடையாது, கோலி 60 முறை. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? சச்சின் அவர்கள் தொடர்ந்து விளையாடல, கோலி அவர்கள் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரோம் புரியுதா? கிங் இஸ் கமிங் சூன். இன்னும் ஒரே ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிட்டாருன்னா சச்சின் அவரோட சாதனையை சமன் பண்ணிடுவாப்புல. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டாருன்னா சாதனைங்க. சச்சின் அவர்கள் சாதனையை இவரு முறியடிப்பார். சச்சின் அவர்களும் நம்ம சும்மா சொல்லலைங்க, இந்த கிரிக்கெட் கார்டுன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் ஈகோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சக இந்தியன் சாதிக்கிறாருன்னா வாழ்த்தி வரவேற்பார் எப்போவுமே. அதை இப்போ திரும்ப பார்க்க முடியுது. நம்ம சச்சின் அவர்கள் போட்ட ட்வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம விராத்தும் கேஎலும் நேற்றுக்கு மேட்ச்சில் பொலன்னு பொழுது செஞ்சுரிஸை பதிவு பண்ணாங்களே, அதை சார்ந்து அவங்க 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீம் இந்தியாவில் இருக்க 6 டாப் பேட்டர்ஸ், இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் இருக்குன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அந்த 6 பேர் வேறு யாரும் இல்லை, ரோஹித், சுப்மன், விராட், கேஎல், இஷன் அண்ட் ஹர்திக் பாண்டியா. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் பின் எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். இப்பேற்பட்ட ஒரு பதிவை போட்டு தான் சச்சின் அவர்கள் கோலிக்கும் சேர்த்து வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ட்வீட்டு கீழே ஒரு பாகிஸ்தான் ரசிகர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாப்லங்க. என்ன சொல்லியிருந்தார் அதில், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சச்சின், என்ன இன்னும் இந்த சீரீஸ் முடியல, ஃபைனலாக இருக்குல்ல, ஃபைனலில் பார்த்துப்போம், பாபர் ஃபக்கர் 2 பேரும் கமிங் சூன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு வேளை ஃபைனலில், இந்த ஆசிய கோப்பை ஃபைனலில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்து அதில் பாபரும் ஃபக்கரும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ரைட்டு, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ரவி சாஸ்திரி அவர்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னொரு சச்சின் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ, இட் மீன்ஸ் அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணி யாருமே இல்லைன்றோல நம்ம எப்படி அப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இன்னொரு கோலியும் இல்லை அப்படின்னு இனிமேல் சொல்லணும்னு சொல்லியிருக்காருங்க. 100ல் ஒரு வார்த்தை நம்ம ரவி சாஸ்திரி சொல்லியிருக்கிறது. அண்ட் மோரோவர் கேஎல் ராகுல் அவர்கள் நம்ம கோலியோடு சேர்ந்து சதத்தை பதிவு பண்ணவர், காலத்தை பகிர்ந்துகிட்டவர். அப்பேற்பட்ட ராகுல் என்ன சொல்கிறாரு, கோலி 13,000 ரன்களை கடந்துட்டாரு, ஓடிஐயில் 47 சதங்களை அடித்து சாதிச்சிட்டார், அது இதுன்னு இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும்தான். ஆனால் கோலியோட சாதனைகளை நம்ம வளர்க்கறதா இருந்தா அது வார்த்தைகள் பத்தவே பத்தாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கோலி அப்படின்னாலே அது ஒரு அதிசயம். தனக்காக மட்டும் ரன் ஓடுறவர் கோலி கிடையாது. இந்த காலத்தில் அவரோட பார்ட்னர் இருக்கார்ல இன்னொரு பேட்டர், அவருக்காக ரன் ஓடுறவர் கோலின்னு சொல்லியிருந்தாருங்க. நேற்றுக்கு மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஎல் ராகுல் செஞ்சுரி போடும்போது கோலி எந்த அளவுக்கு கால் பண்ணுவாருன்னு, வா 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 ஓடு ஓடு ஓடுன்னு டபுள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சுரின்னு சொல்லிட்டு பேட் தூக்கி நம்ம கேஎல் ராகுல் அவர்கள். கோலி மாதிரி இந்த பேட்டிங் பார்ட்னரை மோட்டிவேட் செய்யறவங்கள பெருசா பார்க்க முடியாதுங்க. கோலி எதுல டாமினண்டா இருக்காருன்னு புகழ்ந்து தள்ளிட்டார் கேஎல் ராகுல். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட சம்மரின்னு சொல்லி ஆரம்பிச்ச கண்டென்ட், ஆனா கோலி புராணமா போயிட்டு இருக்கல. ஏன்னா மேட்ச் நேற்று அவ்வளோ பண்ணியிருக்காருங்க. ஓகே, ஸ்டார் ஆஃப் த டே நம்ம கோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம். நல்ல வேலை நாங்கள்லாம் டெஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கோம். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட போட்டிகளில் ஆடிய அனுபவம் எனக்கு இருக்குது. இதனால தான் அடுத்த நாள் போட்டி அப்படின்னாலும் எங்களால் தயாராக முடியுது அப்படின்னு சொன்னாருங்க. எந்த வித ஆணவமும் இல்லாமல். குழம்பிடாதீங்க, நேற்று பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி முடிவுக்கு வந்துச்சா, இந்த இன்னைக்கு இலங்கைக்கு எதிரான போட்டி ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்த நாளே போட்டிங்க, எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உடனே போட்டி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது புரியுதா? இதை மனசில் வச்சு அவர் சொல்கிறாரு, நாங்கள் டெஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுனாலேயே எங்களால் தொடர்ந்து கூட விளையாட முடியுங்க, அதனால தான் நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அவங்க மட்டும் இல்லைனா இந்த போட்டி கிடையாது, என்னோட செஞ்சுரியே கிடையாதுன்னு பயங்கரமாக ஊக்கமாக பேசியிருக்காரு. ஏன்னா மழை அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு தடவையும். அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸுக்குலாம் ஓய்வே இல்லை. வராங்க போர்த்துறாங்க, திரும்ப எடுக்கிறாங்க, வராங்க போர்த்துறாங்க, எடுக்கிறாங்க, இப்படி தான் ரிப்பீட்டாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லைனா போட்டி கிடையாது, செஞ்சுரி கிடையாது. இந்த மனுஷன் சொன்ன விஷயம் அது உண்மைதாங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு நாமளும் நன்றி தெரிவிச்சுப்போம். நம்ம இந்தியா தரப்புலேருந்து பேட்டிங் பண்ணது வெறும் 4 பேர் தான். அந்த 4 பேரில் பிரதானமாக கோலியை பற்றி சொன்னது முக்கால்வாசி கான்டென்ட்டே முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டோம். ஓகே, 357 அப்படின்ற வெற்றி இலக்கை நோக்கி தான் பாகிஸ்தான் அணி களமிறங்குச்சு. இந்திய அணி பேட்டிங்ல நல்லா பண்ணிட்டாங்க, பவுலிங்ல கோட்டை விட்டுறவங்க நினைச்சது அவங்க இறங்கியிருப்பாங்க. ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் இது போட்ட விதம் இருக்கு, கண்ணில் ஒத்திக்கலாம். அப்படி இருந்துச்சு. ஒரு பவுலர் கூட சொதப்பலங்க. நம்ம ஷர்துல் எடுத்துக்கங்க, பர்ஃபெக்டாக பவுல் பண்ணாரு. பும்ரா சொல்லவே வேண்டாம். குல்தீப் என்ன இன்ப அதிர்ச்சி. இவங்களெல்லாம் மேலே ஹர்திக் பாண்டியா தூக்கனார் பாருங்க, ஒரு முக்கியமான விக்கெட்டு. எல்லா பவுலர்ஸுமே பர்ஃபெக்டாக இந்த பவுல் பண்ணியிருந்தாங்க. நம்ம பும்ரா இருக்கார்லாங்க, அவர் தன்னோட 14வது பந்தில் தன்னோட விக்கெட்டை தூக்கினாருங்க இந்த போட்டியில். இதுக்கப்புறமா விக்கெட்ஸ்ன்றது பட்டு 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 காலியாச்சு. இந்த மேட்ச்சில் டேர்னிங் பாயிண்டே பார்த்தீங்கன்னா பாபர் அசமோட விக்கெட் தான். நம்ம ரசிகர்கள் எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்னு தெரியல. கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வர்சஸ் பாபர் அசம் அப்படின்னு தான் போட்டி போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேரும் கிரிக்கெட் உலகத்தில் பெருசாக வர்றவங்க. அப்போ ஏற்பட்ட பாபர் அசம் விக்கெட்டை நம்ம ஹர்திக் பாண்டியா தூக்கினாருங்க. பும்ரா தூக்கலை, ஹர்திக் பாண்டியா தூக்கினாரு. பாபர் அப்போ ஒரு 10 ரன் அடிச்சிருப்பாப்புலங்க. அப்போது நம்ம ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருப்பாரு. பாலை உள்ள வர மாதிரி போட்டிருப்பாருங்க. குத்தி அப்படியே உள்ள ஸ்டம்பை நோக்கி வரும். இதை கொஞ்சம் கூட நம்ம பாபர் எதிர்பார்க்கவே இல்லை. டிஃபென்ஸரை ட்ரை பண்ணுவார், பட் பேட் லக். பேட்ல முழுமையாக பந்து பட்டு அங்கேயே நிற்கலை, உள்ளே போயிடுச்சுங்க, ஸ்டம்பில் அடிச்சுது. ஹர்திக் பாண்டியா செலிப்ரேஷன் இருக்கு பாருங்க. அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் பிளேயர்ஸும் செலிப்ரேஷன் தான். ஏன்னா முக்கியமான விக்கெட் இந்த மேட்ச்சில் பாபர் அசம் விக்கெட். அவரை 10 ரன்ல தூக்குறதா மேட்ச்சில் ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருந்துச்சு. நேற்றைய போட்டியில் ஃபைஃபர் அடிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம குல்தீப் யாதவ் தான். 5 விக்கெட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஹைலைட்டு. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் விக்கெட்டை பற்றி பேசியாகணுங்க. நம்ம ஷதாப் இருக்கார்ல, பாகிஸ்தான் பிளேயர், இவர் விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம குல்தீப் அவர்கள் தான் பந்து வீசிட்டு இருப்பாரு. அப்போ கேஎல் ராகுல் திடீர்னு வந்துட்டு குல்தீப் கிட்ட பேசுவார். இது போல பந்து இது போல மாற்றி போடுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருப்பாருங்க. அடுத்த பால விக்கெட் விழுந்துடும். உடனே குல்தீப் அந்த ஆக்ஷனை காட்டுவார். கேஎல் ராகுல் பாத்தியா அப்படின்ற மாதிரி, நீ சொல்லி போட்ட முடிஞ்சிச்சுன்னு. இதை நம்ம பழைய சினாரியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். MS தோனி அவர்கள், அவர் குல்தீப் கிட்ட அடிக்கடி கான்வர்சேஷன்லேயே இருப்பார். மேட்ச் அப்போ இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டே இருப்பார். அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விக்கெட் நேற்று அமைஞ்சிருந்துச்சு. நம்ம ஃபைஃபர் குல்தீப் யாதவ் இருக்கார்லங்க, அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இந்த வருஷம் 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடிஐயில் நம்ம இந்தியாவுக்கு லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கவர் குல்தீப் தான். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த மேட்ச்சில் பார்த்துட்டே இருந்தோமா, இன்னொரு பக்கம் நாமெல்லாம் பதற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. லிட்டரலாக பதறிட்டோம். மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நானே ஐயோ ஏன்னா எவ்வளோ ரத்தம் வருதுன்னு அந்தளவு பதற வேண்டியதாகிடுச்சு. இந்த பாகிஸ்தான் பிளேயர் இருக்கார்லங்க, நம்ம சல்மான் அவர்கள், இவர் ஹெல்மெட் போடாமல் விளையாடிட்டு இருந்தாருங்க. அந்த ஹெல்மெட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைப்பா, நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ஆனால் அதுக்கு ஏற்ற ஷார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஹெல்மெட் போடாமல் காலை கொஞ்சம் முன்னாடி வச்சு பந்தை கொஞ்சம் தரையோடு அடிக்கிற முயற்சியில் ட்ரை பண்ணுவாப்லங்க. பேட்டை ரொம்ப கீழே எடுத்துகிட்டு போவார். இட் மீன்ஸ் தலையும் கீழே வருதுன்னு அர்த்தம். ஸோ பால் ஈஸியாக கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது போல் ஷாட் ஒன்று ஆடுவாப்ல. பந்து முகத்தில் பட்டு இந்த இடத்துல ரத்தம் வழிஞ்சுது பாருங்க. ஜடேஜாவோட பவுலிங் வேறு இது.
அவ்வளோ ரத்தங்க. நம்ம கேஎல் ராகுல் கிட்ட போயிட்டு முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறது, அவர் முகத்தில் பால் பட்டதுமே அங்கே இருந்த இந்தியன் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே பதறிட்டாங்க லிட்டரலாக. ஐயோ என்னாச்சு பாருங்க அப்படின்ட்டு. பால் எங்கே போகுது அதில் யாருமே கேர் பண்ணல, அவருக்கு என்னாச்சுன்னு தான் பார்த்தாங்க ஃபுல்லாக. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்லங்க, இதுதான் வரவேற்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் சேர்ந்த பிசியோவாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு களத்தில் கொஞ்ச நேரம் அசாதாரண சூழல் நில வச்சுங்க. என்ன கொடுமைனா, பாகிஸ்தான் டீமில் இருக்க எல்லாருமே நேற்று பேட் பண்ணல. 8 விக்கெட் விழுந்ததுமே முடிஞ்சிச்சு, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை இதுக்கப்புறம் 2 விக்கெட் விளையாட முடியாது அப்படின்ட்டு. ஸோ நாம 50 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 356 ரன்ஸை ஸ்கோர் பண்ணோம். பாகிஸ்தான் அணி 32 ஓவர்ஸில் 128 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அதுக்கு மேலே எதுவும் அவங்களால பண்ண முடியல. ஸோ இந்தியா எவ்வளோ மார்ஜின் வெற்றி தெரியுமா? 228 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல இந்தியா கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இவ்வளோ ரன்ஸ் மார்ஜினில் இந்தியா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லைங்க. ஹியூஜ் மார்ஜின். இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி அரங்கு இருக்குல்ல, இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 போட்டிகளில் நம்ம இந்தியா தான் டாமினண்ட்டாக இருக்குது பாகிஸ்தானை வீழ்த்திக்கிட்டு. கடந்த 10 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டும்தான் பாகிஸ்தான் நம்மளை வீழ்த்தி இருக்கு. மற்ற 8 போட்டிகள்லையும் நாம தான் கிங்காக இருந்திருக்கோம். இதில் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியா முதல் 2 போட்டிகளில் 10 ரன்கள் வித்தியாசத்துலையும் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துலையும் ஜெயிச்சுது. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் 1 விக்கெட் வித்தியாசத்தில் நம்மளை வீழ்த்தி இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியா திரும்ப அடுத்தடுத்த 2 போட்டிகளை ஜெயிக்குதுங்க. 76 ரன்கள் வித்தியாசத்தில், அப்புறம் 124 ரன்கள் வித்தியாசத்தில். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் திரும்பவும் நம்மளை பீட் பண்ணுது 180 ரன்கள் வித்தியாசத்தில். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஜெயிக்கவே முடியல. இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலேயோ 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே 89 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டே வந்துட்டு நேற்றைய போட்டியில் 228 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சி சார்ந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் சர்வதேச அரங்கில். ஆனால் ஐபிஎல்ல தோனி அவர்களுக்கு இணையாக நம்ம பார்த்த ஒரு கேப்டன்னா ரோஹித்தை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அவரோட கேப்டன்ஷிப் இருக்கும். அப்பேற்பட்ட ரோஹித் அவர்கள் இந்த ஓடிஐ ஏஷியா கப் இருக்குல்ல, இதில் ஒரு ஹிஸ்டரியே படைச்சிருக்காருன்னு நாங்கள் சொல்லணும். அதாவது இவர் கேப்டனாக இந்திய அணியை வழி நடத்தினார்ல இந்த ஏஷியா கப்பில் 8 போட்டிகளில் 7ல் வெற்றி. அப்போ ஒன்றுத்தில் தோற்றுறமாப்பான்னு கேட்டிங்கன்னா தோக்கலைங்க. அந்த ஒரு போட்டி முடிவே இல்லாமல் போயிடுச்சு. 8ல் 7 வெற்றி, 1க்கு முடிவில்லை. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு ஹேவ் 200+ மார்ஜின் விக்டரி ட்வைஸ் இன் ஓடிஐஸ். 200க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் அணிக்கு வெற்றியை 2 முறை பெற்று கொடுத்திருக்க இந்தியன் கேப்டன். இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் கிடைச்சிருக்கு. உலக கோப்பையில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் விளையாடி அதில் நம்ம இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணால் எந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்குமோ லிட்டரலாக அதே அளவுக்கு கொண்டாட்டம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சுங்க. சாமானிய மக்களை சொல்கிறேன், ஜம்மு பகுதியில் செலிப்ரேட் பண்ணாங்க பாருங்க, பட்டாசுலாம் வெடிச்சு வேற லெவலில் இருந்துச்சு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனவினா சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. நகைச்சுவையாக ஒன்று இருக்குது சொல்கிறேன், இல்லை பார்த்துருங்க. சொல்கிறத விட பாபர் அசாம் அமர்ந்துட்டு இருக்காராம், ரோஹித்தும் விராத்தும் அந்த இருக்கையை நோக்கி போகிறாங்களாம். லிட்டரலாக அவரை பார்த்து இவங்க பம்மரா மாதிரி. இதை கிரியேட் பண்ணவங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியுது எந்த மைண்ட் செட்டில் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த அப்புறம் சண்டின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஓவராக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க 2 பேருமே ஓடிஐல லெஜெண்ட்ஸ், ரோஹித்தும் கோலியும். இவங்க 2 பேரும் போட்டு இவர்கிட்ட பம்பரா மாதிரிலாம் காமிச்சாங்கன்னா எப்படிங்க எடுத்துக்க முடியும்? உங்களோட கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.